ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் ஹெவி ஒர்க் போட போகிறோம். இது கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆன்லைனில் ஒர்க் பார்த்துட்டு அவங்க எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பண்ணலான்னு பார்த்தோம். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஹேங்கிங் வச்சு வேணும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் மாதிரி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ப்ரீவியஸாக போட்ட 4 ப்ளவுசஸ் கொடுத்துருந்தாலும் அதே கிளைண்ட் தான் எனக்கு இன்னும் 2 ப்ளவுஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோ அந்த ப்ளவுஸோட இது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆன்லைனில் ஒரு பிக் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி டிசைன் ஒன்று கொஞ்சம் போட்டு கொடுங்க, ஹேங்கிங் வச்சு வேணும், இதே ஒர்க் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்க கேட்ட மாதிரியே ஆன்லைனில் என்ன ஒர்க் பார்த்தனோ அதை அப்படியே தான் நான் போட்டு கொடுத்தோம். இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலி சாரீ கலர் அவங்களுக்கு ரெட் கலர் சாரீ. ஸோ அவங்க க்ரீனில் அவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்துருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், போன தடவை நீங்கள் பார்டரில் போட சொன்னீங்க, ஒர்க் ஃபுல்லாக போட முடியல. ஸோ இதுலேயும் பார்டர் கொஞ்சம் பெருசாக வருது, பட் அதை சின்னதாக பார்டர் எடுத்துக்கிட்டு மேலே மட்டும் நான் ஒர்க் போட்டு கொஞ்சம் ப்ளைனாக காட்டின்னு சொன்னேன். ஸோ இது அவங்க சாரியில் தான் இருந்துச்சு இந்த க்ரீன் கலரு. அவங்களது சாரீ ரெட் கலர் சாரீ. ஸோ க்ரீன் கலர் ப்ளவுஸு, பார்டரில் அவங்களது சாரியில் க்ரீன் கலர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு கர்வ் மாதிரி போட்டுட்டோம். கீழே கர்வ் போட்டுட்டு பீட்ஸு, அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பீட்ஸு, கொஞ்சம் 4mm பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வச்சுட்டு அங்கங்கே நார்மல் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சதூசியால் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அப்புறமாட்டா ஒரு பேர்ல் பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு கொடியாக அங்கங்கே கொடியாக போட்டுட்டு பேர்ல் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி டிசைன் மேலே அந்த ஷேப் போட்டுட்டு அதுலேயும் கிராஸ் லைன் போட்டுட்டு அதில் சுகர் பீட்ஸ் போட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீட்ஸ் ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு போட்டிருக்கோம். இது ஸ்டிச்சிங் மெத்தடு. ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் போடும்போது கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ட்ராப் பண்ணிக்கிட்டு அது மேலே ஷேப் பார்த்து ஹேங்கிங் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு அட்லீஸ்ட் இல்லைனா அந்த நம்ம நாட் திருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் நவுத்திட்டு அழகாக அந்த ஷேப் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன் ஃபுட்டர் இருக்கும்ல, அதை ஒத்த மீதி இருக்கும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் மெத்தட் தான் காட்டுறேன். நான் எனக்கு அதான் சொன்னல, ஒரு கண்டினியூவாக ஒர்க் வந்துருச்சு. ஒரு 7 ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு போட வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக ஒரு 4 ப்ளவுசஸ் சிம்பிள் ஒர்க்கு போன மந்த் ரொம்பவும் ஒர்க் அதிகமாக இருந்ததால் வீடியோஸ் என்னால் கொஞ்சம் எடுக்க முடியல. ஸோ இது ஸ்டிச்சிங் மெத்தட் தான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் பார்த்து பீட்ஸ் எதுவும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்து பொறுமையாகவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம எப்பயுமே செயின் ஸ்டிச் போடுவதில் 3 லைன்ஸ் போடுவோம். அது சப்போஸ் அதுவும் உங்களுக்கு இடிக்குது அப்படி ஏதாவது வருதுன்னா நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அழகாக அந்த ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக பீட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடிக்கும், உங்களுக்கு ஷேப்பும் ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஷேப் எல்லாம் போட்டுட்டு வந்துருச்சு. பார்த்திங்களா, அழகாக ஒர்க் வந்துச்சு. ஸ்லீவ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நார்மலாக ஒரு நெக்லஸ் டைப்பில் நெக்கும் ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக் இருந்தாலே போதும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ஸ்லீவ் நம்ம பண்ணிட்டோம். கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஹேங்கிங்கே எல்லாமே பர்ஃபெக்டாகவே வந்துருச்சு. கொஞ்சம் பேர்ல் பீட்ஸ் வச்சாச்சு. இது பேக்கில் நெக்லஸ் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்லஸ் டைப்பில் வச்சாச்சு, அங்கங்கே புட்டாஸ் வச்சாச்சு. இதுக்கும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கணும். மேலே ஸ்டிச் போடும்போது 3 லைன்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அழகாக வரும் உங்களுக்கு ஒர்க்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இதே தான் பேக்லேயும் பேக் இது அடுத்து ஃப்ரண்ட்டு ஓவராலாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது அவங்க கேட்ட மாதிரி அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் எனக்கு டாசஸ் கொஞ்சம் பெரியஸாகவே வாங்கணும். ஸோ நான் ரெடிமேடாகவே வாங்கி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. ரோப் அவங்க க்ரீன் கலரே ரோப் கேட்டிருந்தாங்க. ஸோ ரோப் வச்சுட்டு அதுவும் ஒரு ரெடிமேடாகவே வாங்கிட்டேன். நாட்டும் டாசஸுமே நான் ரெடிமேடாகவே வாங்கி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். கிளைண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பி, ரொம்ப சூப்பராக இருக்குது சொன்னாங்க ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு அவங்களே தான் இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. இது ரிசப்ஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாகவே இந்த ஒரு ப்ளவுஸும் இன்னொரு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி போடணுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் ஆரி ஒர்க்கு, ஹெவி ஒர்க்கு எப்படிலாம் போடணும், என்ன மாதிரி டிப்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஒரு வீடியோலையுமே நான் சொல்லி தான் வரேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவையும் என்னை வீடியோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை அண்ட் டேக் கேர்.